நமது இலக்கு சேனல்லேருந்து பேசுகிறோம். இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, தாதாபாய் நவரோஜி பற்றி பார்க்க போகிறோம். இவர் இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் என்று அழைக்கப்படுபவர் தான் தாதாபாய் நவரோஜி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நெக்ஸ்ட்டு 1870களில் பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் நகரசபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 70 வயசில் பம்பாய் மாநகராட்சிற்கும் கழகத்திற்கும் நகரசபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வயசு 92 வயசுன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்புறமா நெக்ஸ்ட்டு லண்டனில் இந்திய சங்கம் 1865 இந்திய சங்கம் எங்கே தொடங்கினாங்கன்னா லண்டனு. இந்திய சங்கம் 1865 6-5ன்னு முடியுதுங்க. ஆரஞ்சுன்னு வச்சுங்க. இந்திய சங்கம் ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்க. இதெல்லாம் சும்மா ஒரு ஷார்ட்கட்டுக்காக மட்டும்தான். இது உங்களுக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக ரீகால் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கிழக்கிந்திய கழகம் 1866 கிழக்கிந்தியாவில் யாரோ ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு வச்சுங்க. 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா தாதாபாய் நவரோஜி. அந்த 3 முறை என்னன்னு சொல்லிட்டு அந்த இயர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படின்ற நூலை 1901 தாதாபாய் நவரோஜி எழுதியிருப்பார். இது எப்படி ஞாபகம் வச்சுன்னா, பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியா வறுமையில் ஃபஸ்ட் இடத்துல இருந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 1901 தான் இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியிருப்பார். அப்புறமா இவர் செல்வ சுரண்டல் என்ற கோட்பாட்டையும் முன்வைத்தவர் தான் தாதாபாய் நவரோஜி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஷார்ட்கட்டெல்லாம் சொல்லியிருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் ஞாபகம் வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.